மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் குருவோடு இணைந்து அற்புதமாக ஜொலிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கொடி கட்டி பறக்கும். அற்புதமான வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். புகழ் வெகு சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி அடையும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும், ஊக்கம் அதிகரிக்கும், நினைவாற்றல் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்நாளிலே நீங்கள் ஏதேனும் தேர்வு எழுதினால் அதிலே வெற்றி பெறுவீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தனஸ்தானாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்திலே போய் தனகாரகனாகிய குருவோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நாள். 11க்கு அதிபதியான செவ்வாயும் குரு பார்வை பெறுகிறது. ஆகவே 2-11 கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார ரீதியாக நீங்கள் வலுவாக இருப்பீர்கள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக 10ஆம் இடத்திலே குருவோடு சேர்ந்திருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். இந்த துறை, இந்த செயல் என்று இல்லாமல் கடகராசிக்காரர்கள் இன்று எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். பரணி கார்த்திகை 2 நட்சத்திரங்களும் சேர்ந்து வருகிறது. பரணி கார்த்திகை என்று சொல்லி சிலர் முகத்தை சுளிப்பார்கள். பரணி கார்த்திகை அப்படி பயப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் அல்ல. தீபத் திருநாள், கார்த்திகை திருநாள். ஆகவே இது ஒரு கல்யாண நாள் போல விசேஷமான நாள் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு மங்களகரமான நாள். இந்நாளிலே நீங்கள் நிச்சயமாக ஜெயித்து காட்டுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிம்மராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தந்திடும் நாளாக விளங்கும். எதிர்பாராமல் ஒரு சிலர் திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பயணம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு பயணமாக இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு பயணம். அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும். தொழில் மேன்மையடையும். அனைத்து விதமான சர்ச்சைகளும் முடிவுக்கு வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 2 வார காலத்திலே 7 நாட்டு சனி முடிவடைய போகிறது. ஆகவே இப்பொழுதே உங்களுக்கு சில நல்ல அறிகுறிகள் தோன்றும். அதன் விளைவாக உங்களுக்கு இந்த நாளிலே சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். கன்னி ராசிக்கு இன்று இரவு 10 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே இதுவும் ஒரு சந்திராஷ்டம நாளாகத்தான் விளங்குகிறது. எனவே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்களுடைய பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு உகந்த நாள் அல்ல. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதெல்லாம் இன்றைக்கு வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்நாளிலே உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சற்று நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் நல்ல முடிவுகளாக இருக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை இன்றைக்கு செய்து விடுங்கள். ஒன்றே செய்ய வேண்டும், ஒன்றும் நன்றே செய்ய வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும் என்று உடனடியாக செய்ய வேண்டும். இதினமே சுதினமும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எதையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாமல் இன்றைக்கே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
நீதித்துறை சார்ந்தவர்கள், நீதி பரிபாலனம் செய்பவர்கள், வழக்குரைஞர்கள், நீதியரசர்கள் ஆகியோர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற குருவால் சில நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பிட்ட இந்த நாளிலே உங்களுடைய வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அங்கே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். மாணவ மாணவியர் தமது கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்குகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை என்பது மிகப்பெரியது ஒரு யோகத்தை கொடுக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். செல்வ செழிப்பு பெருகுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதிலும் இன்றைய தினம் ஒளிமயமான எதிர்காலத்தை உணர்த்துகின்ற ஒளி வடிவிலே மலை மீது ஏற்றப்படுகின்ற கார்த்திகை தீபத்தை கண்டு தரிசிக்க வேண்டிய ஒரு நாள். கார்த்திகை திருவிழா, தீபத் திருவிழா, அண்ணாமலையார் தீபம், திருவண்ணாமலை தீபம் என்று சிறப்பித்து உலகெல்லாம் சிறப்பித்து பேசப்படுகின்ற அந்த தீபத் திருவிழா நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ஆகவே தீபங்களை ஏற்றி நல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், நெய் ஆகியவற்றால் தீபங்களை எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் உங்களுக்கு. மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகம் இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகிறது. புதிதாக வீடு வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலர் தங்களுடைய பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணங்களெல்லாம் தீட்டி புதுப்பொலிவுடன் ஜொலிப்புடன் பளபளவென வீட்டை மாற்றுவார்கள். உங்களுடைய வண்டி வாகனம் அல்லது வீடு ஏதேனும் ஒன்றிலே ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு அது அழகாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. இது ஒரு மிகச்சிறந்த நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தடைப்பட்டிருந்த உங்களுடைய தொழில் இப்பொழுது மீண்டும் தொடரும். அஷ்டமத்து சனி முடிவடைவதற்கு இன்னும் 2 வாரங்களே இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகள் நடைபெறும். மிக பெரிய அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு காலம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே ஏதேனும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு நல்ல ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. நல் இணக்கம் ஏற்பட்டு அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பல நல்ல தகவல்கள் வந்து சேரும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்த நாள் கார்த்திகை தீபத் திருநாள். அண்ணாமலையார் தீபம், மலைக்கார்த்திகை. காலையிலே பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலையிலே மாலை மலை மீது தீபம் ஏற்றுவார்கள். இந்நாளிலே தீப வழிபாடு செய்து அனைத்து நலன்களும் பெறலாம். உங்களுடைய ராசிக்கு மிகவும் சாதகமான நிலையிலே பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும்.